சபரிமலையில் நாளுக்கு நாள் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து வருகிறது. 3 மணி நேரத்தில் 20,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து உள்ளதாக கூறுகிறார் நமது செய்தியாளர் சந்தோஷ். சபரிமலை பொறுத்தவரை தற்போது நிலவரம் என்ன? மண்டல காலத்துக்காக நடை திறக்கப்பட்ட பிறகு பக்தர்களுடைய வருகை என்பது அதிகரித்துதான் காணப்படுகிறது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை முதல் நாள் அன்று மாலையிட்ட பக்தர்களுடைய வருகை என்பது இந்த சபரிமலையில ஒரு முக்கியமான நிகழ்வுங்கிறது 12 விளக்குன்னு சொல்லுவாங்க. அந்த 12 விளக்குக்கு பிறகு பாத்தீங்கன்னா பக்தர்களுடைய வருகை என்பது அதிகமாக இருக்கும். எனவே இந்த காரணத்தை கருத்தில் கொண்டுதான் தற்பொழுது சபரிமலையில பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிகாலையில நடை திறந்த பிறகு பக்தருடைய வருகை என்பது அதிகமாக காணப்படுகிறது. இதனால பெரிய நடைப்பந்தல் அமைந்திருக்கக்கூடிய பகுதியாக இருந்தாலும் சரி, சிறிய நடைப்பந்தல் அமைந்திருக்கக்கூடிய பகுதியாக இருந்தாலும் சரி, பக்தர்கள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு காலை நிலவரப்படி இருக்கிறது. இதை பார்த்து போலீசார், அதாவது காவல்துறையினர், அங்க பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய காவல்துறையினராக இருந்தாலும் சரி, 18ஆம் படி வழியாக பக்தர்களை அதிக அளவுல ஏற்றி அனுப்புவதற்கான நடவடிக்கையை தற்பொழுது ஈடுபட்டிருக்கிறார்கள். இது நிமிடத்திற்கு ஒரு 80 பேருக்கு மேல ஏற்றி அனுப்பினால்தான் பக்தர்கள் சுவாமி தரிசனத்தை விரைவாக செய்ய முடியுங்கிற காரணத்தினால இன்றைக்கு காலையில அந்த பணியை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். தற்பொழுது இன்றைக்கு காலை நிலவரப்படி அதிகாலை நடை திறந்த பிறகு 20,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள். எதிர்வரக்கூடிய அந்த 12 விளக்குக்கு பிறகு வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகமாக இருக்கும் என்ற காரணத்தினால அதற்கு ஏற்ற வகையில தற்பொழுது சபரிமலையில பல்வேறு நடவடிக்கைகளை தேவசம் போர்டு அதிகாரிகளும் அதே போல காவல்துறையினரும் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளும் எடுத்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.